Agrarian Monk யூடியூப் சேனல். இது தி ஹிந்து எடிட்டோரியல் சீரியஸ் டேட் May 1st 2026. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் எடிட்டோரியல் வந்து அதோட டைட்டில் வந்து கல்ஃப் வித்தின் அப்படிங்கிற டைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த எடிட்டோரியலில் UAE அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து அந்த ஒப்பெக் கண்ட்ரிஸ் அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அவங்க வெளியில் வந்ததுனால வேர்ல்டு லெவலில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நடக்க போகுது, அது யாருக்கு வந்து சாதகமாக நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அந்த எடிட்டோரியல் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி எடிட்டோரியலோடைய ஒக்காபுலரி, அதோட இங்கிலீஷ் மீனிங், தமிழ் மீனிங், சினோனிம்ஸ், ஆண்டோனிம்ஸ் வித் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த மேப்பை பார்த்துருவோம். சரிங்களா? இந்த மேப் பார்த்தீங்கன்னா என்னது லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக வந்து இந்த லொக்கேஷனில் தான் என்னது நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டுருக்கு. இதனால் என்னது நிறைய வேர்ல்டு லெவலில் நிறைய ஒரு மாற்றம்லாம் வந்துட்டுருக்கு. சரிங்களா? நம்ம இந்தியாவிலேருந்து வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸ். சரிங்களா? அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸ் தான் என்னது இப்போ முக்கியமான ரீஜனாக இருக்குது. இங்கே வந்து ஈரான் இருக்குது, இங்கே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இங்கே ஓமான் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா குவைத் இருக்குது, இங்கே ஈராக், சிரியா எல்லாம் இருக்குது, இங்கே இஸ்ரேல் இருக்குது. சரிங்களா? இங்கே இருக்க இஸ்ரேல் தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஈரான்கிட்ட வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரான்கிட்ட ஃபைட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க, ஈரான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸை வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸை பிளாக் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த ஆயில் சோர்சஸ், சரிங்களா, க்ரூட் ஆயிலு, எல்பிஜி, பெட்ரோலியத்துக்கான பேசிக் ரா மெட்டீரியல் எல்லாமே இந்த ரீஜனில் தான் நம்ம அதிகமாக வந்து சோர்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ஸ்ட்ரைட் வந்து எனக்கு ரொம்ப நேரோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. சரிங்களா? அதனால் இதை வந்து ஈரான் வந்து இதை ஆக்குபை பண்ணுறதுனால இதுலேருந்து எனக்கு உள்ளேருந்து வெளியிலேருந்து இந்த பெர்ஷியன் கல்ஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து கல்ஃப் ஆஃப் ஓமன். இந்த பெர்ஷியன் கல்ஃப்லேருந்து வரக்கூடிய கப்பல் எதுவுமே என்னது இவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதில் தான் நிறைய பிரச்சனை நடக்குது. அதனால தான் என்னது நமக்கு எல்பிஜி ப்ராப்ளமோ இல்லாட்டி நிறைய பெட்ரோல் ப்ராப்ளமோ அந்த கன்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்ததுக்கான காரணம் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே இஸ்ரேல் இருக்குது, இங்கே காசா இருக்குது. சரிங்களா? லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக என்னது இஸ்ரேல் காசாவுக்கு இடையில் வந்து வார் நடந்துட்டு இருந்துச்சு. அதுவும் என்னது இந்த ரீஜனில் தான் இருக்குது. சரிங்களா? இதை சுற்றி தான் என்னது இந்த எடிட்டோரியல் பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த கண்ட்ரியோட லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. இது கல்ஃப் ஆஃப் ஓமன், இது பெர்ஷியன் கல்ஃப், இங்கே பார்த்தீங்கன்னா இது அரேபியன் ஓஷன் இருக்குது. சரிங்களா? ஈரான் இருக்குது, இந்த பக்கம் கட்டார், UAE, சவுதி அரேபியா, ஈராக் எல்லாம் இருக்குது. சரிங்களா? மெஜாரிட்டி ஆஃப் தி வேர்ல்டு லெவலில் மெஜாரிட்டி ஆஃப் ஆயில் ரிசோர்ஸ் வந்து என்னது இந்த ஏரியாவில் தான் வந்து ஆயில் சப்ளை வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒப்பெக் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அதாவது பெட்ரோல் அந்த க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து க்ரூட் ஆயிலோடைய ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ சேல் பண்ணணும், என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு இவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த கண்ட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா UAEயும் ஒன் ஆஃப் தி கண்ட்ரி வந்து 1967 வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ்லேயே வந்து இந்த UAE பார்த்திங்கன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். சரிங்களா? UAE அப்படிங்கிறது வந்து என்னது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு எமிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துபாய், அபுதாபி அந்த மாதிரியான பிளேஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த பிளேஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்னது UAE அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் சேர்ந்து தான் ஒரு 7 சிட்டிஸ் சேர்ந்து தான் வந்து UAE அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா 4th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இந்த ஒபெக் இந்த குரூப்பில். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இதில் மெஜாரிட்டி லீட் பண்ணி கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா. சரிங்களா? இந்த மாதிரி தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு லெவலில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ்லாம் இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து வெளியில் வந்துட்டாங்க. சரிங்களா? அதான் என்ன ரீசனுக்காக வந்தோம் அப்படிங்கிற பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் கான்ஸ்டன்ட்ஸ். அதாவது என்னென்னா இதில் வந்து எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒன்றா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் தகுந்த மாதிரி தான் அவங்க ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா UAE வந்து என்னது நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் பட் இந்த ஒபெக் ஆர்கனைசேஷனோட ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான அளவு, ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து நிறைய மணி தேவைப்படுது. சரிங்களா? மணி எதுக்காகனா அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் தென் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மணி தேவைப்படுது. அதனால் என்னது ஆயில் வந்து கம்மியாக சேல் பண்ணுறதுனால நமக்கு வந்து இன்கம் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம நிறைய ஆயில் சேல் பண்ணால் நமக்கு இன்கம் அதிகமாக வரும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இவங்க நிறைய ஆயில் சேல் பண்ணுறதுக்கு இந்த ஒபெக் ஆர்கனைசேஷன் வந்து என்னது ஒரு தடையாக இருக்குது. ஏன்னா அதில் ரூல்ஸ் போட்டாங்க, இவ்வளோ ஆயில் தான் நீங்கள் கொடுக்கணும், இவ்வளோ ஆயில் தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இது 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 இந்த குரூப்பில் இருந்தால் நமக்கு என்னது பெனிஃபிட் இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்க வெளியே வந்து பார்த்துட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க.
தென் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, யூஎஸ் இஸ்ரேல் அட்டாக்ஸ் வரதுனால என்னது ஈரானை வந்து அங்கே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா. அப்படி இருந்தாலுமே என்ன, இவங்க வந்து இந்த யூஏஇ வந்து பைப்லைன் மூலிமா அதர் கண்ட்ரிஸ்க்கு வந்து நம்ம பைப் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து இவங்க வெளியே வந்திருக்காங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, இந்த ரீசனாக இந்த யுஎஸ் இஸ்ரேல் அப்புறம் ஈரான் போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுஏஇ மேலே அட்டாக் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரிசோர்ஸ் மேலாம் வந்து அட்டாக் பண்ணாங்க. ட்ரோன் அட்டாக் வந்து பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் யாரும் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டோ இல்லாட்டி அதை வந்து அதுக்கு எகென்ஸ்டாக எதுவும் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எதுவும் எடுக்கல. அதனால என்னது இதில் வந்து ப்ரஸ்ட்ரேட் ஆகி அதில் வந்து வெளியே போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானும் வந்து ஒன் ஆஃப் தி கண்ட்ரியாக இருப்பாங்க. இந்த ஒபெக் கண்ட்ரிஸ் இந்த ஆர்கனைசேஷனில் ஈரானும் ஒன் ஆஃப் தி கண்ட்ரியாக இருப்பாங்க. பட் அதே குரூப்பில் இருக்கக்கூடிய சேம் கண்ட்ரி வந்து என்னது யுஏஇ அட்டாக் பண்ணும்போது மற்ற கண்ட்ரிஸ் எதுவும் வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி பேசலை அப்படின்றதுக்காக, சப்போர்ட் பண்ணி இல்லாட்டி ஈரானை வந்து அப்போஸ் பண்ணி எதுவும் பேசலை அப்படின்ற காரணத்தினால என்னது இவங்க அந்த யுஏஇ வந்து இந்த ஒபெக் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியில் வராங்க. சரிங்களா. இல்லை வெளியில் வரதுனால அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ரீசன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னது முன்னாடியே சொன்ன மாதிரி சவுதி அரேபியா தான் இந்த யுஏஇ இந்த ஒபெக் ஆர்கனைசேஷனில் வந்து அதிகமான சப்ளை பண்ணக்கூடிய நேஷன். சரிங்க. ரொம்ப ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போயிட்டுருப்பாங்க. சரிங்களா. கொஞ்ச நாளாகவே என்னது யுஏஇக்கும் சவுதிக்கு என்னது கொஞ்சம் நிறைய கருத்து வேறுபாடெலாம் இருந்திருக்கு. சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சப்ளை தான். சரிங்களா. இவங்க என்ன பண்ணுறாங்க, யுஏஇ வந்து நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணி அது மூலிமா அதிக இன்கம் வரணும்னு நினைக்கிறாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா இந்த சேரி ஆஃப் ஓவர் சப்ளை அப்படின்னு சொன்னால் என்னது ஒரு காஷனோட. சரிங்களா. அதிகமாக சப்ளை பண்ண என்னது ப்ரைஸ்லாம் குறைஞ்சிரும். அதனால் என்னது ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சப்ளை வந்து கம்மி பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானில் வந்து சவுதி அரேபியா இருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கூட பார்த்தீங்கன்னா யுஏஇ வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் சவுதி அரேபியா பற்றி பார்த்தீங்கன்னா இந்த காசா இஷ்யூனால வந்து என்னது அவங்களால வந்து ஒரு நல்ல ரோலை வந்து அவங்களால வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி சரௌண்டிங் கண்ட்ரிஸ் இந்த ஏமன், சூடான் அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து இந்த சவுதி அரேபியா வந்து அடிக்கடி வந்து அவங்களுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிறதுனால அதுவும் என்னது யுஏஇக்கு வந்து ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. இது எல்லா ரீசன்னாலும் என்னது சவுதி அண்ட் ஈரான் கூட இருக்கக்கூடிய பிரச்சனையினால இவங்க அந்த இதிலிருந்து வெளியில் வராங்க. சரிங்களா. இவங்க அப்படி வெளியில் வரதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க என்ன ஒரு பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கனால இந்த ஒபெக் கண்ட்ரீஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஆயில் வந்து வெளியில் வரதுக்கு வந்து ஈரான் வந்து ரொம்ப தடையாக இருக்கிறனால அவங்களுடைய ப்ரொடக்ஷன் இன்கம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, யுஎஸ் ஆல்ரெடி என்னது லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசராக இருக்காங்க. ஆனால் பட் இந்த ஒபெக் கண்ட்ரீஸில் வந்து அவங்க வந்து மெம்பராக கிடையாது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி ஆயில் அதிகம் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அவங்க அதிகமான ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய சேல் பண்ணி அது மூலிமா அவங்க லாபம் பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயில் ஃபிக்ஸிங்க்கு வந்து ஆயிலுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது என்னது இப்போ யூஎஸ் கம்பெனிஸ் தான் வந்து அதிகமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. இப்போ வர என்னது அந்த ஒபெக் கண்ட்ரிஸோடைய ரோல் வந்து இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் ரொம்ப டல்லாக போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யுஏஇ வந்து நம்ம இந்த ஒபெக் இதிலேருந்து வெளியில் வந்துட்டு நம்ம யூஎஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு யூஎஸோட நம்ம போனோம்னா நமக்கு நல்ல ஒரு பெட்டரான ஒரு இன்கமும் கிடைக்கும், நமக்கு ஆயிலுக்கும் நல்ல ப்ரைஸும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானில் வந்து வெளியே வந்திருக்காங்க. சரிங்களா. பாருங்கள் யுஎஸ் வந்து என்னது ரொம்ப லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் யூஸ் பண்ணினது யூஎஸ் வந்து ஒரு மோனோபொலி மாதிரி அவங்க தான் ஆயிலுக்கு வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. ட்ரம்ப் வந்து முன்னாடி என்னது இந்த ஒபெக் ஆர்கனைசேஷன்கிட்ட கேட்டிருக்காரு, நீங்கள் நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நிறைய ஆயில் தேவைப்படுது நமக்கு வேர்ல்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து என்னது ஒரு லாங் டேர்ம் பிளானை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு கம்மியான அளவில் ப்ரொடியூஸ் பண்ணி தேவையான அளவு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு ரேட்டை வந்து என்னது எப்போயுமே அதிகமாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதனால் என்னது யுஏஇக்கானது அதிகமான பெனிஃபிட் கிடைக்காம இருந்துச்சு. அதனால் யுஏஇ என்ன பண்ணுறாங்க, இவங்ககிட்ட பிரேக் ஆகிட்டு அந்த யூஎஸ் கூட சேர்ந்துட்டு நம்ம வந்து பைப்லைன் மூலிமா வேறு கண்ட்ரீஸ்க்கு நம்ம வந்து ஆயில் வந்து சப்ளை பண்ணால் நமக்கு வந்து அதிக இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வந்து அவங்க திங்க் பண்ணி இதில் வந்து வெளியே வந்திருக்காங்க. சரிங்களா. ஈவன் தோ யூஎஸ் பாலிசி பார்த்தீங்கன்னா அந்த மெர்குரியல் பாலிசின்னு அப்படி நடத்தும் சேஞ்ச் ஆகி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுவார், இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுப்பார், நாளைக்கு இன்னும் 2 நாள் கழிச்சு வேறு ஒரு மாதிரி பேசுவார். அதனால் அவருடைய மைண்ட் செட் வந்து அப்படி மாறிக்கிட்டே இருந்தாலும் அதையும் நம்பி என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து இந்த ஒபெக் கண்ட்ரீஸ்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க. சரிங்களா.
இப்படி வெளியே வந்ததுனால இந்தியாவுக்கு என்ன யூஸ் அப்படின்னா பாருங்க இவங்க வெளியில் வந்ததுனால நமக்கு என்ன பெருசாக என்ன பாதிப்பு ஆக போகுது அப்படின்னா நமக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம ரொம்ப ஒஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகிருக்கும் இந்த டபுள் பிளாக்கேட்னால. அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த ஈரானும் யூஎஸ் என்னது சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்னது அதுலேருந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து நம்ம கப்பல் மூலியம் வர வேண்டிய ஆயிலாம் என்னது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரொம்ப கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால வந்து அதுவே நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் என்னது இந்த ஒப்பெக் கண்ட்ரீஸில் நடக்கக்கூடிய பிரச்சனைலாம் என்னது இந்தியாவை வந்து அவ்வளோவா வந்து பாதிக்காது. அதே மாதிரி இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதாவது க்ரூட் ஆயில் ப்ரைஸோட பெஞ்ச் மார்க் அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த பெஞ்ச் மார்க் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஒன்றும் அஃபெக்ட்லாம் ஒன்றும் ஆகலை இந்த பிரச்சனையினால். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இதனால் வந்து இந்தியாவுக்கு வந்து மெஜாரிட்டியான ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒபெக்ஸோடைய குளோபல் ஆயில் ஷேரை வந்து பார்த்திங்கன்னா 36.7% வந்து குறைஞ்சிருச்சு. அதாவது முன்னே இருந்ததை விட என்னது ரொம்ப கம்மியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது இந்த ஒபெக் கண்ட்ரிஸோடைய இன்புட் வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஆயில் பிஸ்னஸில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் என்னது இந்த ஒபெக் கண்ட்ரீஸ்லேருந்து யுஏஇ வெளியே வந்தாலும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலும் அது இந்தியாவை வந்து அதிகமாக பாதிக்காது. சரிங்களா? நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மோட்டிவ் என்னென்னா ஈரான் அண்ட் கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆனால் தான் என்ன பண்ணணும் காம்ப்ரமைஸ் ஆகி அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லதோ நம்ம பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கும். சரிங்களா? அதனால் நம்ம வந்து இந்த ஒபெக் கண்ட்ரிலேருந்து இந்த யுஏஇ வெளியே வந்ததுனால இந்தியாவுக்கு எதுவும் ப்ராப்ளம் மெஜாரிட்டியான ப்ராப்ளம் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. நமக்கு தேவையானது ஈரான் யுஎஸ் இஸ்ரேலுக்கான போர் வந்து நின்று அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்க்கு மூலமாக வந்து என்னது ஒரு ஃப்ரீயான ஒரு வெஹிக்கிள் மூவ்மெண்ட் அதாவது கப்பல் போயிட்டு வந்துட்டு அந்த கப்பல் போக்குவரத்து பாதிப்பில்லாமல் இருந்ததுனால என்னது இந்தியாவுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். நெக்ஸ்ட் எடிட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா எம்பர்ஸ் இன் தி ஏர் அப்படிங்கிற டைட்டில் கீழே நீல்கிரிஸில் நடக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஃபயரை பற்றி அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றி அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீல்கிரிஸில் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சிவியராக போயிட்டுருக்கு. நீல்கிரிஸ் அப்புறம் முதுமலை கோயம்புத்தூர் ஈரோடு ஃபாரஸ்ட் ரீஜனில் வந்து ரொம்ப சிவியரான ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து போயிட்டுருக்கு. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா February to May அந்த ரீசனில் என்னது அந்த டைமில் தான் வந்து ஃபயர் சீசன் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதிகமான வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து நடக்கும். சரிங்களா? அப்படி நடக்கும்போது அப்படி எல்லா இயரும் நடக்கிறத விட இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக நடக்குது. சரிங்களா? என்ன எவ்வளோ ஒஸ்ட்டாக நடக்குது அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் அந்த ஃபாரஸ்ட் ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரிங்களா? அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாங்க இந்தியன் ஏர்போர்ட்ஸ்லேருந்து ஹெல்ப் கேட்டு ஹெலிகாப்டர் மூலிமா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி தீ அணைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து இந்த இந்த வருஷம் வந்து வந்திருக்கு. சரிங்களா? அதுக்கு என்ன ரீசன்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரேரான ரீசன்லாம் கிடையாது. எவ்ரி இயர் நடக்கக்கூடிய ரீசன் தான். அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி ஒன் பை ஒன்னாக தான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் ஒரு 3 முக்கியமான ரீசனாக சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் ரீசன்ஸ் அந்த மாதிரியான நேச்சுரலாக நடக்கக்கூடிய ரீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்குமுலேட்டட் பயோமாஸ் அதாவது அங்கங்கே மரத்தை வெட்டி போகிறது. சரிங்களா? அந்த மரத்தோடைய லீவ்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது அதெல்லாம் என்னது ஃபாரஸ்ட் ஃபயருக்கு ஒன் ஆஃப் தி காசஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீப் டெரைன் அதாவது நீல்கிரிஸோடைய இதோடைய லொக்கேஷன் எப்படி இருக்குது ரொம்ப வெஹிக்கிள் மூவ்மெண்ட் அதிகமாக இல்லாமல் ஈஸியாக வந்து ஃபாரஸ்ட்குள்ளே நம்மளால் அந்த வெஹிக்கிள்ஸ் தீ அணைக்கிறதுக்கான எந்த ஒரு பெட்டரான ரோடு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அதிகமாக கிடையாது. சரிங்களா? அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீசன்ஸ். சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் வந்து அவங்களுடைய நீடுக்காக வந்து ட்ரீஸ் எல்லாம் வெட்டி அவங்களோட யூஸ்க்காக யூஸ் பண்ணுறது. சரிங்களா? அந்த ஹெடர்ஸ்னால் அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் என்னது இந்த கிராஸ் லேண்ட்ஸ்லாம் என்னது தீ வச்சு விட்ருக்காங்க. எதுக்காக தீ வைக்கிறாங்கன்னா அப்படி தீ வச்சு விட்டு ஃபயர் வச்சதுன்னா தீ வச்சாங்கன்னா அது சுத்தமாக எரிஞ்சிட்டு அடுத்த வருஷத்துக்கான ஃபாடர் வந்து சீக்கிரமே முளைச்சி வரும். அவங்களுடைய ஆடு மாடுக்கு வந்து யூஸ் ஆகும் ஃபாடராக யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக அவங்க அதுக்கெலாம் தீ வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால என்ன பண்ணுறாங்க ஹியூமன் ரீசன்ஸ்னாலேயும் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் அது இல்லாமல் ஸ்பெஷலாக ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மிஸ்கிரீன்ஸ் அதாவது அந்த ஒரு சில ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களாம் வந்து தீ வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அது என்ன ரீசனுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா ரீசெண்டாக வந்து டைகர் வந்து ஒரு டைகர் அட்டாக் வந்து நடந்த டைகர் அட்டாக்னால ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க. சரிங்களா? அவங்க அப்படி இறந்ததுனால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பீப்புள் வந்து அவங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒழுங்கான மெஷர்ஸ் எடுக்கல. ஸோ சரியாக வந்து அவங்கள வந்து மானிட்டர் பண்ணல. அதனால தான் வந்து அவங்க இறந்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து பழிவாங்குற விதமாக தான் வந்து இவங்க தீ வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சில அஃபிஷியல்ஸ் வந்து அந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? இப்போ இருக்கிறது நமக்கே தெரியும் என்னது எல்லா இயரோட இந்த வருஷம் ரொம்ப ஹாட்டான
ஒரு இயரா இருக்கு. ரொம்ப கண்டிசிவ் என்வைரன்மென்ட்டா இருக்கு. அதாவது என்னது ரொம்ப விண்டும் அதிகமா, காத்தும் அதிகமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. வெயிலும் அதிகமா அடிக்கும்போது என்னது நார்மலாவே ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து தண்ணி இல்லாதபோது ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து நடக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? இந்த எல்லா ரிஸ்க்கும் ஒண்ணா சேர்ந்து தான் என்னது அந்த ஃபாரஸ்ட் ஃபயர வந்து அதிகமாகியிருக்கு. சரிங்களா? இதுக்கு சொல்யூஷனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து என்னது மேனேஜ்மெண்ட் தான் பண்ணணும். பட் நாட் ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கிற அதாவது என்னது ஒரு ஷார்ட் டெர்ம்ல அதாவது அந்த சம்மர் வரும்போது ஏப்ரலோ, மார்ச் மாசமோ, ஏப்ரல் மாசம் மட்டும் இந்த வேலையெல்லாம் பார்க்காம, ஒரு லாங் டெர்ம் சொல்யூஷனா வந்து இதுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்ப கவர்ன்மெண்ட் இதுக்கு இனிஷியேட்டிவா என்ன எடுத்திருக்காங்கன்னா, கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபயர் லைன்ஸ் அதாவது ஃபாரஸ்ட் அந்த இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்டு, நடு நடுவுல அங்கங்க குழிய எடுத்து விடுவாங்க. அதாவது ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவாத இருக்கிற மாரி, அந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்புறம் அனிமல்ஸ்க்கு வந்து வைல்ட் அனிமல்ஸ்க்கு வந்து வாட்டர் சோர்ஸ் கிரியேட் பண்ணி குடுக்குறது, பீப்பிள்ட்ட வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அந்த மாதிரியான நெறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? பட் இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்தாம இதெல்லாம் என்னது ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் அந்த குறிப்பிட்ட மந்த்ல மட்டும் தான் நடக்கும். இதுல உண்மையான ரீசன் என்ன அப்டின்னா வந்து, பீப்பிளோட லைவ்லிஹுட்டோட ரிலேட் ஆயிருக்கு. லைவ்லிஹுட்டோட என்னது அந்த ட்ரைபல் பீப்பிள்ங்கிறக்கூடிய ஆடு, மாடு மேய்க்கிற பீப்பிள்லாம் என்னது அவங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த ஒரு ப ஒரு இடமா தான் அந்த நீலகிரி ஃபாரஸ்ட்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது, அந்த பீப்பிளோடைய மூவ்மெண்ட் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணாம, இல்லாட்டி அவங்களுடைய பிராக்டிஸ் வந்து ஒரு ட்ரெடிஷனல் பிராக்டிஸா இருக்கும். அவங்களுடைய லைவ்லிஹுட்டே அத நம்பி தான் இருப்பாங்க. அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணாம, வெறுமனே இந்த ப்ரிப்பேர்ட்னஸ் மட்டும் பண்றதுனால வந்து எந்த யூஸும் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ் சரிங்களா? தேவையில்லாத இந்த வெளிநாட்டு மரங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம அதாவது நீல்கிரிஸுக்கு சொந்தமா அதாவது தமிழ்நாட்டுக்கு நீல்கிரிஸ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நேட்டிவா இருக்கக்கூடிய ட்ரீஸ் தவிர, அதர் இன்வேசிவ் ட்ரீஸ வந்து கட் பண்ணி அவாய்ட் பண்ணணும். கட் பண்ணி நம்ம எராடிகேட் பண்ணணும். அப்படி பண்ணாலும், அப்படி பண்றது மூலியமா சம்மருக்கு முன்னாடியே அப்படி பண்றது மூலமாவும் நம்ம ஃபாரஸ்ட் ஃபயர தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓவராலா என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் மே மார்ச் ஏப்ரல் மந்த் மட்டும் நீங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி கிடையாது. இயர் லாங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைபல் பீப்பிளுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவான ஒரு லைவ்லிஹுட் கிரியேட் பண்ணி குடுக்குறது, அவங்களுக்கு வந்து வேற ஒரு வாழ்வாதாரத்த கிரியேட் பண்ணி குடுக்குறது, அவங்களுக்கு பெட்டர் இன்கம் வரக்கூடிய வேற சோர்ஸஸ் வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி குடுக்குறது மூலமா தான், இந்த ஒரு லாங் டெர்ம் பிளான் மூலமா தான் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இன்டர் கோஆர்டினேஷன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஏன் இன்டர் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீல்கிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவோடையும், கர்நாடகாவோடையும் பார்டர வந்து ஷேர் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த டைம் பார்த்தீங்கன்னா, இந்த அ கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் ரேஞ்சிலருந்து கேரளா சைடுக்கும் ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு ஹெல்ப் இல்லாம அவங்களே வந்து ட்ரை பண்ணி அத வந்து அ அந்த ஃபாரஸ்ட் ஃபயர வந்து அணைச்சிருக்காங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3 ஸ்டேட்டோட ஒரு இன்டர் ஸ்டேட் கோஆர்டினேஷன் இருந்து, எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஒரு லாங் டெர்ம் பிளான் பண்ணா தான் வந்து, இந்த ஃபாரஸ்ட் ஃபயர வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இந்த இன்னைக்கான எடிட்டோரியல் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இத அடுத்தடுத்து டெய்லி வீடியோவா நாங்க அப்டேட் பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிட்டு, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல டெய்லி இந்த மாரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? பாருங்க இன்னைக்கான எடிட்டோரியல் பாருங்க. எடிட்டோரியல் அதோடைய வொக்காபுலரி, அதோட மீனிங், அப்புறம் அதோடைய தமிழ் மீனிங், அப்புறம் சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் வித் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாரி டெய்லி வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அந்த சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த சேனல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாரி டெலிகிராம்லயும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாச்சும் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி ஏதாச்சும் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் வந்து நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.